வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அடுத்த அத்தியாயம் 9வது அத்தியாயம் ஈஸ்வர சிருஷ்டி. கங்கை கரையிலே கூடியிருக்கின்ற மகான்களுடைய அமர்ந்திருந்த ஸ்ரீ சுகாச்சாரியார் பரீட்சித் ராஜனை பார்த்து சொல்லலுற்றார். ஏ ராஜன், முன்னம் நாரதர் தம் பிதாவாக பிரம்மதேவனை பார்த்து பல சந்தேகங்களை கேட்டார். ஹே வேத கர்ப்ப, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். என் உள்ளத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சந்தேகங்களை நீர்தான் விளக்க வேண்டும். ஏனெனில் நீங்களே பிறந்ததும் பிறந்து கொண்டிருப்பதும் பிறக்கப் போவதும் ஆகிய எல்லாவற்றுக்கும் பிரபுவாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு சகலமும் தெரிந்திருக்கும். இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாயிற்று, யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது, எதில் ஒழுங்குகிறது, மாயையின் உதவியால் பஞ்சபூதங்களை கொண்டு நீங்கள் சிருஷ்டித்து வருகிறீர்கள். ஆகவே இப்பிரபஞ்சத்தில் அனைத்தும் நீங்களே ஆதாரம். அப்படி இருக்க நீரோ தவம் செய்கிறீர்கள். அது உமக்கு மேலான ஒருவர் இருப்பதை குறிக்கிறதன்றோ? இது எனக்கு விளங்கவில்லை. தாங்கள் தான் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார் நாரதர். பிரம்மதேவன் முகமலர்ச்சியோடு நாரதரை பார்த்து, குமாரா, இப்பிரபஞ்ச சிருஷ்டிகளை கொண்டு என்னையே சகலமானவற்றுக்கும் ஆதாரமாக கருதி என்னையே ஈஸ்வரனாக எண்ணிருக்கிறாய். நான் தவம் செய்வதை காணும்போது எனக்கும் மேலான ஒருவர் இருக்க முடியுமா என்று குழம்புகிறாய். எனக்கு மேலாக வாசுதேவன் இருக்கிறார். நாராயணனாக அவரே அனைத்துக்கும் காரணமாவார். நானும் மற்ற தேவர்கள் எல்லோருமே அவரிடத்தும் இருந்துதான் உண்டானவர்கள். அவர்களுடைய ஆக்ஞைக்கு உட்பட்ட நாங்கள் எங்களுக்கு விதிக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி வருகிறோம். பகவான் எவ்வித குண சம்பத்தும் அற்றவர். இருப்பினும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இம்மூன்று காரியங்களுக்காகவும் அவர் சத்தியம், ரஜஸ், தமஸ் எனப்படும் 3 குணங்களையும் மாயை மூலம் அடைகிறார். பரம்பொருளாகிய அவருக்கு விருப்பம் ஏற்பட்ட போது அவரிடமிருந்தோ ராஜகுணம், சத்வகுணம் ஆகிய 2ம் உள்ள மகத்தத்துவம் உண்டாயிற்று. மகத்தத்துவத்திலிருந்து தமோ குணத்தை பிரதானமாக உள்ள அகங்கார தத்துவம் உண்டாயிற்று. பின்னர் அது திரவிய சக்தி என்னும், ஞான சக்தி என்னும், கிரியா சக்தி என்றும் 3ஆக மாறியது. தமோ குணம் பிரதானமாக உள்ள அகங்கார தத்துவத்திலிருந்து ஆகாசம் உண்டாயிற்று. பின்னர் ஆகாச மாறுதலை அடைய தொடங்கியதும் அதிலிருந்து ஸ்பர்சம் என்ற குணத்தை அடைய காற்று உண்டாயிற்று. ஆகாசத்தின் தொடர்பு காரணமாக காற்று சம்பந்தம் உள்ளதாகவும் பிராணன் எனப்படும் மூச்சு காற்றாகவும் ஆகிறது. காலம், கர்மம், சுவபாவம் ஆகியவை மூலம் மாறுதலை அடைய தொடங்கியது காற்றிலிருந்து. அதனுடைய ஆகாசினத்துடையதும் ஆனால் குணங்களாக ஸ்பர்சம், சப்தம் ஆகியவை உள்ள தேஜஸ் உண்டாயிற்று. தேஜஸ்விலிருந்து அதன் குணமான ஜலம் உண்டாயிற்று. ஆகாசம், வாயு, தேஜஸ் இம்மூன்றிலும் தொடர்பு கொண்டதால் அவற்றின் குணங்களான சப்தம், ஸ்பர்சம், ரூபம் 3ஐயும் தேஜஸ் உண்டாயிற்று. அதன் பின்னர் அந்த ஜலம் மாறுதலை அடைந்த போது அதன் குணமான பூமி உண்டாயிற்று. ஆகாயம், வாயு, தேஜஸ், ஜலம் இந்நான்கின் தொடர்பையும் அந்த பூமி உடையதாயிருந்தால் அது சபதம், ஸ்பர்சம், ரூபம், ரசம் என்ற குணங்களை பெற்றிருந்தது. இந்த விதமான தமோ குணம் பிரதானமாக உள்ள அகங்கார தத்துவத்திலிருந்தே பஞ்சபூதங்கள் தோன்றின. அடுத்து சத்வகுணம் பிரதானமாக உள்ள அகங்கார தத்துவத்திலிருந்து மனதுக்கு அதிஷ்டாவதான சந்திரனும், சுரோத்திரம், த்வக், சசூஸ், ஜிஹியை, கிராணம் எனப்படும் ஞானேந்திரியங்கள் 5க்கும் அதிஷ்டாதாத்துக்களான திக், வாதர், அர்க்கர், பிரதேசஸ், அஸ்வினி தேவர் என்ற தேவர்களும், வாக்பாணி, பாத, பாயு, உபாஸ்தம் என்னும் கர்மேந்திரியங்கள் 5க்கும் அதிஷ்டாங்களான வன்கி, இந்திரன், உபேந்திரன், மித்ரன், பிரஜாபதி என்ற தேவர்களும் ஆக 16ம் தோன்றினார்கள். ராஜச குணத்தை பிரதானமாக உள்ள அகங்கார தத்துவத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் 5ம் கர்மேந்திரியங்கள் 5ம் தோன்றின. ஞான சக்தியான புத்தியும் கிரியா சக்தியான பிராணனும் ராஜச குணத்தை பிரதானமாக உள்ள அகங்கார தத்துவத்தின் காரியங்களாக இருப்பதால் ஞானம், கிரியை ஆகியவற்றின் விசேஷ ரூபங்களாக இந்திரியங்களும் அந்த தத்துவத்தின் காரியங்களாகும். பரம்பொருளால் தூண்டப்பட்டு அதன் சக்தியால் இவை ஒன்றோடு ஒன்று கலந்து அண்டத்தை தோற்றுவித்தன. பிரளயத்தில் மிதந்து கொண்டிருந்த அழிவற்ற அந்த அண்டத்தை ஜீவனுள்ளதாக செய்ய பகவான் அதனுள் பிரவேசித்தார். பின்னர் ஜீவனை பெற்ற அந்த அண்டத்தை பிளந்து கொண்டு பகவான் விராட் புருஷனாக பிரம்மாண்டமான தோற்றத்தோடு வெளிப்பட்டார். நம்முடைய வாக்வாகிற இந்திரியாயத்துக்கு அதிர்ஷ்டமான தேவதையான அக்னி தேவனுக்கு அவருடைய முகமே இருப்பிடமாகும். காயத்ரி, உஷ்ணி, அனுஷ்டுப், பிருகதி, பக்தி, திருஷ்டுப், ஜகதி எனப்படும் 7 சந்த சூக்களுக்கும் அவர்களுடைய த்வக்,
அசிருத், மாம்சம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜா, சுக்லம் எனப்படும் 7 தாதுக்களுமே ஆதாரமாகும். தேவர்களுக்கு அளிக்கப்படும் அவிர்பாகமும், பிதுர்களுக்கு அளிக்கப்படும் அன்னமும், மற்றும் மனிதர்களுக்கு தேவையான அன்னமும் தித்திப்பு, உப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு எனும் 6 வித ரசனேந்திரியங்களுக்கு அதிர்ஷ்டமான தேவதையான வருணனுக்கும் இருப்பிடம் அவருடைய நாக்கே ஆகும். உடலிலே ஓடும் பிராணன் முதலான வாயுக்களிலும் வெளியே உள்ள வாயுவுக்கும் அவருடைய மூக்கே உற்பத்தி ஸ்தானமாகும். அஸ்வினி தேவர்களும் ஔஷதிகளும் எல்லாவித வாசனைகளுக்கும் அவருடைய கிராணேந்திரியமே ஆதாரமாகும். ரூபங்களும் அவற்றை பிரகாசப்படுத்துகிற தேஜஸ்களுக்கும் அவருடைய சசூந்திரியர்களுக்கும் ஆதாரமாக கொண்டவை. ஸ்வர்க்கத்துக்கும் சூரியனுக்கும் அவருடைய கண்களே இருப்பிடமாகும். திக்குகளும் தீர்த்தங்களும் அவருடைய காதுகளிலிருந்தே உண்டானவை. ஆகாசம், சப்தம் இவற்றுக்கு அவருடைய ஸ்ரோத்ரியமே இருப்பிடமாகும். ஸ்பர்சத்துக்கும் வாயுக்கும் யாகங்களுக்கும் அவருடைய துவக்கே ஆதாரமாகும். மரங்களுக்கு அவருடைய உரோமங்களும், மேகங்களும், தலைமயிரும், மின்னல்களுக்கு மீசையும், கற்பாறை மாற்று உலோகங்களுக்கு பாதங்களும், கைகளுக்குள்ள நகங்களும், லோகபாலர்களுக்கு கைகளும் உற்பத்தி ஸ்தானங்களாகும். யமனுக்கும் மித்ரனுக்கும் இருப்பிடம் பாயு என்ற அவருடைய இந்திரியமும், குதம் என்ற ஸ்தானமோ ஹிம்சைக்கு, தரித்திரத்திற்கும் விருத்திரத்திற்கும் இருப்பிடமாகும். பிருஷ்டபாகம் அவமானத்துக்கும் அதர்மத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் ஆதான ஸ்தானமாகும். ஆறுகளுக்கும் நதிகளுக்கும் அவருடைய நரம்புகளுக்கும் மலைகளுக்கு எலும்புகளுக்கும் இருப்பிடமாகும். விராட் புருஷனுடைய வயிற்றிலிருந்துதான் அன்னம் முதலியவற்றின் சாரமும் சமித்திரமும் உண்டாயிற்று. அவருடைய ஹிருதய மனிதர்களுடைய சூஷ்ம சரீரத்துக்கும் சித்தம் தர்மத்துக்கும் இருப்பிடங்களாக ஆகின்றன. ஏ நாரதா, நானும் சரி, நீயும் சரி, இன்னும் ருத்திரன், சனகாதி மகரிஷிகள், தேவர், அசுரர், மனிதர், பிராணிகள், கந்தர்வர், அப்சரஸ், யக்ஷர், பூத கணங்கள், சித்தர், வியாததரர், சாரணர், பறவைகள், விருஷங்கள் மற்றும் இப்பிரபஞ்சத்தில் வசிக்கும் சகலமான ஜீவன்கள், செவ்வாய் முதலான கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஆகிய அனைத்துமே அப்பரம்பொருள்தான். அனைத்திலும் அவர் பரவி நிற்கின்றார். ஏ நாரதா, இந்த பரம்பொருளான விராட் புருஷனுடைய நாபியிலே உண்டான தாமரை பூவில்தான் தோன்றினேன். அவரை ஆதரித்து அவர் அனுகிரகம் பெற்று அவரால் கட்டளையிடப்படுவனாய் உலக சிருஷ்டியில் ஈடுபட்டு வருகிறேன். ருத்திரன் அவருக்கு உட்பட்டே சம்ஹாரமாகி அழித்தலும் அதிபதியாக விளங்கி வருகிறார். சத்வம், ரஜஸ், தமஸ் எனும் 3 வித குணங்களையும் மாயையால் தரிசிக்கின்ற அவரே விஷ்ணு ரூபத்தால் ஸ்திதியாகிற பரிபாலனத்தை செய்து வருகிறார். ஏ நாரதா, பகவான் தம்மை ஆசீர்வதித்தவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. தர்மத்துக்குள் இப்பிரபஞ்சம் பல அவதாரங்களை எடுத்து தர்மத்தை ரசித்துள்ளார். ஹிரண்யாக்ஷின் இப்பூமண்டலத்தை சுருட்டி கொண்டு சென்ற போது வராகமாக அவதரித்து அவனை பிளந்து பூமியை வெளியே கொண்டு வந்தார். ருசி எனப்படும் பிரஜாபதிக்கு அவன் மனைவி ஆகூதியிடம் யக்ஞன், சுயக்னன் என்ற பெயரில் புத்திரனாக தோன்றி தக்ஷணை என்பவளை மணந்து சுயமர் என்ற பெயருள்ள தேவர்களை தோற்றுவித்தார். அவரே இந்திரனாக இருந்து உலகங்களையும் பரிபாலித்தார். கர்த்தம பிரஜாதிபதியின் மனைவியான தேவகூதியிடம் கபிலராக அவதரித்த தம் தாயாருக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்தார். பகவானையே தமக்கு புத்திரனாக அடைய விரும்பிய அத்ரிக்கு தத்தாத்திரேயராக பிறந்தது. கார்த்த வீரியன் முதலானோருக்கு நற்கதி கிட்டச் செய்தார். முன்னர் நான் உலக சிருஷ்டி தொடங்கிய பகவானை தவம் செய்த போது பகவான் என்னிடமிருந்து சனகர், சனந்தர், சனத்குமாரர், சனாதனர் எனப்படும் 4 புத்திரர்களாக தோன்றி முந்தைய பிரளயத்தின் போது அழிந்து போன ஆத்ம தத்துவத்தை உபதேசித்தார். தசப்பிரஜாதிபதியின் பெண்ணான மூர்த்தி என்பவளின் நரநாராயணர்களாக அவதரித்த தவத்தின் மகிமையை விளக்கினார். கெட்ட வழியில் சென்றதால் மகரிஷிகளுடைய சாபம் பெற்று அதன் காரணமாக பௌருஷ்யத்தை இழந்த வேணன் புத்திரனுக்கு நரகத்தை செல்லாதிருக்க அந்த ரிஷிகளுடைய வேண்டுகோளுக்கு அவனுடைய தேகத்திலிருந்து தோன்றி அவனை காப்பாற்றியதோடு பூமியிடம் இருந்து அன்னம் முதலான பொருட்களை கறந்து மக்களுக்கு அளித்தார். அக்னிதருடைய குமாரரான நாபி என்பவரும் சூதேவி என்பவரும் புத்திரனாக ரிஷபன் என்ற பெயரில் தோன்றி எந்த விஷயத்திலும் பற்றற்றவராய் ஜடன் போல யோக நிலையை அனுஷ்டித்தார். ஏ வத்சா, நான் செய்த யாகத்திலிருந்து அப்பரந்தாமனே பொன் போன்ற நிறத்தோடு சகலமான தேவதா சுரூபங்களை தம்முள் கொண்டவராக தேவமயமாக ஹயக்ரீவர் என்ற பெயரோடு அவதரித்தார். அவர் விட்ட மூச்சு காற்றிலிருந்து நழுவி சமுத்திரத்தில் விழுந்த வேதங்கள் அவர் மத்சியமாக அவதரித்து தமது வாயினால் எடுத்து வந்தார். அமிர்தத்தை அடைய பார்க்கடலை
தேவாசுரர்கள் கடையும் போது மத்தாக உபயோகிக்கப்படுத்த மந்திரமலை நிற்காது சாயவே ஆமையாக தோன்றி அதை தம் முதுகிலே தாங்கினார். கோபத்தால் நெருங்கிய புருவங்களை பயங்கரமான தந்தி பற்களையும் உடையவராய் அனைவருடையும் நடுங்கச் செய்யும் கோரச் சிரிப்போடு நரசிம்ம ரூபத்தை எடுத்து ஹிரண்ய கசுபுவை சம்ஹாரித்தார். மடுவிலே வசிக்கும் முதலையால் கவ்வப்பட்ட காலை இழுக்க முடியாது தவித்த கஜேந்திரன் தாமரை புஷ்பத்தால் துதிக்கையில் எடுத்துக்கொண்டு அபயம் அபயம் என்று ஓலமிட்ட போது பகவான் கருடன் மேல் ஆரோகணித்து வராய் அங்கே தோன்றி சக்கராயுதத்தால் முதலையின் வாயை பிளந்து கொண்டு கஜேந்திரனை காப்பாற்றினார். அதித்தியின் புத்திரராக வாமனராக தோன்றி பலி சக்கரவர்த்தியிடம் இருந்து 3 அடி நிலம் யாசித்து இவ்வுலகங்களை தமது 2 அடிகளால் அளந்து 3வது அடிக்கு இடமில்லாது போகவே அவனுடைய சிரசை இடமாக பெற்று அவனுக்கு பரமசிரேஷையான பதவி அளித்தார். ஹே நாரதா, அந்த பகவானே ஹம்ச ரூபியாக வந்து உனக்கு பக்தி யோகத்தை உபதேசித்தார். அவரே தன்வந்திரியாக அவதரித்து ரோகங்களால் பீடிக்கப்பட்டவர்களால் தம்மை ஆராயித்து தம்முடைய பெயரை சொல்லுவதன் மூலம் அந்த ரோகங்களிலிருந்து நிவர்த்தியுறுமாறு அசுரர்களை தடுக்க வைக்கப்பட்டு அவிர்வாகத்தையும் அடைந்தார். ஏ நாரதா, பிராமணர்களுக்கு துரோகத்தை செய்கிறதும் அதர்ம வழியில் செல்லுகிறதுமான சத்திரிய வம்சத்தை 21 தலைமுறைக்கு பகவான் அளிக்கப் போகிறார். இஷ்வாகு வம்சத்தில் தசரதருக்கு புத்திரராக ஸ்ரீ ராமச்சந்திரனாக அவதரித்து பித்ருவாக்கிய பரிபாலனத்தை விளங்கச் செய்ய வனத்துக்கு சென்று துஷ்ட நிகிரக திஷ்ட பரிபாலனம் செய்ய போகிறார். அசுராம்சமான அரசர்களுடைய சைனியங்களால் நிறைந்த பூமாதேவியின் பாரத்தை குறைக்க தம்முடைய அம்சமான பலராமனுடன் கூடிய யாதவ குலத்தில் அவதரித்த போகிறார். அற்பமான ஆயுளை உடைய மனிதர்களுக்கு உபயோகமாகும் வகையில் பகவான் சத்தியவதியினிடம் வியாசராக தோன்றி வேதங்களை பிரிக்கப் போகிறார். வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள வழிகளில் பிரகாரம் நடந்து அதன் மூலம் மிகுந்த பலம் பெற்று உலகத்துக்கே நாசம் விளைவிக்கக்கூடிய காரியத்தை செய்கின்ற அசுரர்களுடைய புக்திக்கு மயக்கத்தை தரும் புத்த வேஷத்தை கொண்டு பாஷண்ட தர்மத்தை உபதேசிக்கப் போகிறார். நாட்டிலே அதர்மம் ஓங்கி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர் ஆகிய 3 வருணத்தாரும் தங்கள் கர்மாக்களை விட்டு பாஷண்டிகளாக மாறுகின்ற போது பகவான் கல்கியாக அவதரித்து கலிபுருஷனை சிருஷ்டிக்கப் போகிறார். பிரம்மதேவன் இவ்வாறு நாரதருக்கு எடுத்து சொல்லி பகவானிடம் பக்தி உண்டாகுமாறு அவருடைய விருத்தாந்தங்களை உலோகத்தாருக்கு உபதரித்து கூறுமாறு தெரிவித்தார். ஹே ராஜன், அந்த விருத்தாந்தங்களை நான் இப்போது உனக்கு கூறுகிறேன் என்றார் சுகர். சுகபிரம்மத்தின் வார்த்தைகளை கேட்ட பரிஷித்து ராஜன் அவரை பலமுறை வணங்கி, ஏ பரமபுருஷரை, பகவானுடைய பலவித அவதார விருத்தாந்தங்களை கேட்க மிக்க ஆவலுடையனாக இருக்கிறேன். ஏனெனில் இப்பூமியின் பரந்தாமனுடைய கதைகளை மங்களத்தை தரக்கூடியவை அன்றோ? எவருடைய விருத்தாந்தங்களை கேட்பதால் மனத்தில் உள்ள அழுக்கு முழுவதும் சரத்காலத்தில் வருகையால் ஆற்று நீர் தெளிவது போல போக்கப்பட்டு தெளிந்த சித்தத்தை உடையவராகிறானோ அந்த பரந்தாமனுடைய விருத்தாந்தங்களை விரிவாக எடுத்துச் சொல்லுங்கள். பாத்திரத்தில் உள்ள கலங்கிய நீரில் தேத்தாங்கொட்டையை அரைத்து கலந்தால் அந்த நீரில் உள்ள வண்டல் அடியில் தங்கிவிடும் ஒன்றோ? ஆனால் ஆற்று நீரில் எவ்வாறு செய்ய முடியுமா? மழைக்காலத்தில் கலங்கி போன ஆற்று நீர் சரத்காலம் வந்ததும் தானே தெளிந்து விடுவது போல் பகவானுடைய புண்ணிய கதை புகுந்து அங்கு படிந்துள்ள ராகத் வேஷாதிகளான கிளேசங்களை அகற்றி அவற்றிலிருந்து நம்மை விடுவித்து விடுகின்றன அல்லவா என்று பிரார்த்தித்தான். அவனுடைய வேண்டுகோளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டவராய் சுகர் சொல்லத் தொடங்கினார். இந்த அத்தியாயம் இதனுடன் நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.